இருக்கிறோம். அப்ப மக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனைனா முதல் கட்சி களத்துல இறங்கி மக்களுக்காக போராடுற கட்சினா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா காமெடி பாருங்களேன், சொந்த கட்சி கூட்டத்துல ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்து அவங்க செஞ்ச தப்புனாலே நடக்குது. அவங்களோட ரசிகர்களே இறந்து போறாங்க. ஆனாலும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து அவங்க ஓடி ஒழிஞ்சு வீட்டுக்குள்ளே பல நாள் உட்கார்றாங்க. ஆனா முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்ற பகல் கனவுல வேற உட்கார்றாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணுதான். அறிக்கையில மட்டும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரை போட்டா போதாது. கட் அவுட்ல மட்டும் பேரறிஞர் அண்ணா தலைவர் பெரியார் கட் அவுட் வச்சா மட்டும் போதாது. பகுத்தறிவை பரப்புவது அப்படின்றது தலைவர்களோட 7-8 தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பூ போட்டு பூஜை பண்றது பகுத்தறிவு கிடையாது. தொடர்ச்சியாக அந்த கொள்கைகளை அவங்க கட்சிக்காரங்களுக்கு, மக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கிறதுக்கு எடுக்கப்படுற அந்த முன்னெடுப்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் பகுத்தறிவு. அதுக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு பெரிய சான்றாக தான் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலகட்டத்தில் பெண் சிசு கொலை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எதனால இருந்துச்சு? பொண்ணுங்களை வீட்டுக்குள்ள படிக்க வைக்கவே மாட்டாங்க. எதனால? பொண்ணுன்னு பெத்துட்டா பொண்ணோட கல்யாணத்துக்கு செலவு பண்ணும், வரதட்சணை கொடுக்கணும், அதுக்கு தான் செலவு பண்ணுவோம். அதை படிச்சு என்ன பண்ண போது, அதுக்கு எதுக்கு நாங்க செலவு பண்ணுவோம்? என் பையன் தான் எனக்கு சோறு போட போறான், பையனுக்கு மட்டும் தான் செலவு பண்ணாங்க. அதை புரிஞ்சு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னாரு, பொன் பிள்ளைய நீ 8வது வரைக்கும் படிக்கவே, அந்த திருமண உதவியா நான் 5000 ரூபாய் தரேன் அப்படின்றார். எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க. உடனே நம்ம தலைவர் தான் கெட்டிக்காரர்ல, கோல் போஸ்ட மாத்துறாரு. சரி, 8வது வரைக்கும் படிக்க வச்சிட்டாங்க. அடுத்து 10வது வரைக்கும் படிக்கவே 25,000 தரேன் அப்படின்றாரு. எல்லாரும் 10வது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. இப்படி கிச்சன்ல இருக்கிறதுக்கு மட்டும்தான் நீ லாயக்குன்னு சொல்லிட்டு இருந்த பெண்களை திட்டங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கூட்டிட்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். சரி, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துட்டார். அந்த ஸ்கூலுக்கு போக கஷ்டப்படக்கூடாது, ஸ்கூல் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்ட்டு முதல் முறையாக இந்த மாநிலத்துல ஒரு கல்வி கொள்கையை கொண்டு வருது தலைவர் கலைஞர் அவர்கள். இருக்கிற ஸ்கூலுக்கு போறதுக்கும் கஷ்டப்படக்கூடாது, செலவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக கட்டணமே இல்லாத ஃப்ரீ பஸ் பாஸ் மாணவர்களுக்கு கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்லாம காலேஜுக்கு போறியா, நீ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா, உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன், எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அதையும் தாண்டி கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி சமீபமா நடந்துச்சு. அதுல 2 எடுத்துக்காட்டு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜுக்கு போறாங்க. கழக தலைவர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட புதுமை பெண் திட்டத்தோட பயனாளியா இருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்துல ட்ரைனிங் எடுக்கிறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க, டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க கலெக்டர் ஆக போறாங்க. இது ஒன்று. இன்னொன்று, ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு நான் காலேஜுக்கு போயிட்டு நான் முதல்வன் திட்டத்தில் ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு ஜப்பான் கம்பெனியில் பிளேஸ் ஆகி ஜாப்பனீஸை கற்றுக்கிட்டு, நான் முதல்வன் திட்டம் வாயிலாக கற்றுக்கிட்டு அன்னைக்கு முதலமைச்சர் முன்னாடியே அந்த ஜாப்பனீஸ் மொழியை அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசினாங்க அந்த பொண்ணு. இதை விட ஒரு பெரிய சான்று திராவிட மாடல் அரசோட வெற்றிக்கு வேற என்ன கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு பெண்களோட, ஒவ்வொரு குழந்தையோட வெற்றி தான் நம்மளோட வெற்றி அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து ஒவ்வொரு தடையை நீக்கி திட்டத்தை வகுத்துட்டு இருக்காங்க.